வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Nvidia இப்போ அவங்களோட ரியல் டைம் Pathracing SDK ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம Nvidia Raytarcingல தான் ரியல் டைமாக ஒரு செம்ம இனோவேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ அவங்க அதை Pathracingக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் ரியல் டைம் Raytarcing. ஸோ எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் அண்ட் அந்த கிளாஸ்குள்ளே இருக்க லிக்விட் அண்ட் அந்த ஐஸ்லாம் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் சுற்றி இருக்க சரௌண்டிங் லைட்ஸுக்கு. பட் இந்த Raytarcing வந்து 100% அக்யூரேட்டாக இருக்காது. அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த Raytarcing பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி Raytarcing, Pathracing அண்ட் ராஸ்ட்ரேஷன் இதுக்கான செப்பரேட் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதில் இது மூணத்தை பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் Raytarcingனா என்ன, Pathracingனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ Raytarcingனா என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சீனில் இருக்க லைட்டுக்கு நம்ம கேமராலேருந்து எத்தனை ரே போகுது அண்ட் அதில் எத்தனை ரே இந்த ஆப்ஜெக்ட்டை ஹிட் பண்ணுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் Raytarcing. அண்ட் Pathracingனா அந்த லைட் ரேஸ்லாம் எந்தெந்த டேரக்ஷனில் போகுது அண்ட் அது எந்தெந்த ஆப்ஜெக்ட்குள்ளலாம் பூந்து போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் Pathracing. ஸோ Pathracingனா அந்த கேமராலேருந்து வர ரேவோட பாத்தை ட்ரேஸ் பண்ணுறது தான் Pathracing. ஸோ Raytarcing கூட கம்பேர் பண்ணும்போது Pathracing வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து Raytarcing, அதாவது ரியல் டைம் Raytarcing. ஸோ ரியல் டைமில் இந்த மாதிரி Raytarcing ரிசல்ட் வந்து Nvidiaவால் மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க தான் இந்த RT கோர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ RTX 3050 கிராஃபிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். பட் இதுலேயே என்னால் ரியல் டைமாக Raytarcing வந்து பார்க்க முடியுது. அண்ட் இப்போ நான் Pathracing மோடுக்கு சேஞ்ச் பண்ணுற பாருங்க. இந்த டூலோட நேம் Nvidia Omniverse. இது வந்து Nvidia தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ Nvidiaவோட RTX அண்ட் Pathracing அந்த இன்ஜின் வந்து இதில் இருக்கும். ஸோ நான் இப்போது Pathracingக்கு என்னோட மோடை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ Pathracing பார்த்தீங்கன்னா செம்ம அக்யூரேட்டாக இருக்குது. லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா Pathracingல எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ புளிப்பிலே தெரியுது இல்லையா, இதுதான் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதால Pathracing ரொம்ப ஸ்லோ. நான் இப்போ ஜஸ்ட் கேமராவை ரொட்டேட் பண்ணுறதுக்கே எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். அண்ட் கேமரா ஒரு தடவை ரொட்டேட் ஆகும்போது எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த நாய்ஸ்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னா இங்கே சாம்பிள்ஸ்ன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாம்பிள்ஸ் அதிகமானால் தான் நம்மளுக்கு நாய்ஸ் கம்மியாகும். ஸோ ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆகிறதுக்கே மினிமம் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் கூட ஆகலாம். அது நம்மளோட சாம்பிள் செட்டிங்ஸை பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி ஹார்ட்வேர் மூலிமா வர Raytarcingோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, Nvidiaவோட கிராஃபிக் கார்டில் இருக்க RT கோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட் கிடையாது. ஒரு நார்மல் CPU கூட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. அது ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி தான். அதனால தான் நிறைய நாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் CPU கூட கம்பேர் பண்ணும்போது. பட் CPU கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட். அதனால தான் நிறைய பேர் Nvidiaவோட இந்த RT கோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செம்ம அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதாவது ரியல் வேர்ல்டில் லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்ட் ஆகுமோ அதே மாதிரியே இந்த Pathracing ஆகும். பட் நான் இப்போ Raytarcingக்கு மாத்திரம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ Raytarcingல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கேம் கைண்ட் ஆஃப் லுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக இருக்காது. அதனால தான் எல்லாரும் VFX அண்ட் மூவி இண்டஸ்ட்ரியில் Raytarcingோட கம்பேர் பண்ணும்போது Pathracing ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, Pathracing அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அண்ட் Raytarcingல அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். பட் அது Pathracing அளவுக்கு இருக்காது. ஸோ Nvidia என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதை கம்மியாக்கிறதுக்காக அவங்க Denoiser ஒன்று டெவலப் பண்ணாங்க. அந்த Denoiser பேர் தான் RTX Denoiser. அண்ட் இந்த Denoiser யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து குறைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து நாய்ஸ் அவ்வளோ தெரியல. பட் நான் ரொட்டேட் பண்ணும்போது இந்த கிளாஸோட எட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களால் நாய்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த சீனில் ஒரிஜினலாக எவ்வளோ நாய்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக டீபக் வியூக்கு போயிட்டு RT ரேடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து லைட் பவுன்ஸ் வந்து காமிக்கும் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் லைட் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து Raytarcingல ப்ரொடியூஸ் ஆகும். பட் Pathracing கூட கம்பேர் பண்ணும்போது Raytarcingல நாய்ஸ் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ Nvidia என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாய்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக Denoiser இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா நாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக கம்மி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் கேம்ஸில் பார்க்கும்போது சில இடத்துல எக்கச்சக்கமான நாய்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேடோஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஆர்டிஃபெக்ட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி கேம்ஸில் தெரியும். ஸோ RTX யூஸ் பண்ணி விளையாடுற கேம்ஸில் அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, RTX மூலிமா ப்ரொடியூஸ் ஆகிற நாய்ஸ் கம்மியாகணும் அப்படின்னு சொல்லி Nvidia அந்த Denoiser யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு கேமில் இந்த மாதிரி ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் தெரியும். அண்ட் Raytarcingயும் நம்ம ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, Raytarcingோட குளோபல் இலுமினேஷன் ஆன் பண்ணுறது மூலிமா. ஸோ Raytarcing ஆப்ஷன்லையும் குளோபல் இலுமினேஷன் இருக்கும். ஸோ இன்டைரக்ட் GI இருக்கு இல்லையா, இது ஆன் பண்ண அப்படின்னா ஓரளவுக்கு லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ரெஃப்ராக்ஷன்ஸ் வந்து சூப்பராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் எந்த அளவுக்கு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் இது வந்து டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். அண்ட் இப்போ நான் இன்டைரக்ட் GI இருக்கு இல்லையா, இது கீழே வந்து அப்படின்னா இங்கே Denoiser மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் Nvidia டெவலப் பண்ண புது Denoiser. இது பேர் NRD, அதாவது Nvidiaவோட ரியல் டைம் Denoiser. இதுதான் இப்போ Nvidia புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி தான் அவங்க Pathracingல நாய்ஸே இல்லாத ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் இந்த Denoiser அப்படியே என்னோட Pathracingல யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ Pathracingல எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, Pathracing ஆப்ஷனில் Denoiser அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த Denoiser கிளிக் பண்ணிவிட்டு ஸோ Denoiser ஃபேக்டர் ஒரு 1 வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சீனில் சுத்தமாக நாய்ஸே இல்லை. அண்ட் இது வந்து ஒரு Pathracing. ஸோ Pathracingல நாய்ஸே இல்லாமல்
வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பாத்ட்ரேசிங்கோட Denoiser. இது Nvidia டெவலப் பண்ணாங்க. பட் இது வந்து ரியல் டைமாக இல்லையா, என்னால் ரியல் டைமாக கேமராவெல்லாம் மூவ் பண்ணி பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 frames கிட்ட வருது. ஸோ இந்த FPS யூஸ் பண்ணி என்னால் எந்த ஒரு கேமே விளாட முடியாது. அதனால தான் Nvidia என்ன அல்காரிதம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா RTXDI அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணாங்க. இந்த அல்காரிதம் ஃபுல் ஃபார்ம் ரிசர்வாயர் ஸ்பேஷியோ டெம்போரல் இன்டர்போலேஷன் ரீசாம்பிளிங் குளோபல் இலுமினேஷன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த குளோபல் இலுமினேஷன் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர் கன்சியூமிங் ப்ராசஸே இந்த ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை எப்படி குறைஞ்ச டைமில் சீக்கிரமாக ரெண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் Nvidia டெவலப் பண்ணாங்க. அந்த அல்காரிதம் தான் இது. அண்ட் இந்த அல்காரிதம் கூட சேர்ந்து ரீஸ்டிர் அண்ட் RGIR அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணி அவங்க பர்ஃபெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு Nvidiaவோட அந்த Pathtracing SDK GitHubல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி விஷுவல் பேசிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேமில் கூட நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த SDKவை ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் Nvidia டெவலப் பண்ண அந்த SDK. இப்படி தான் Nvidiaவோட ரியல் டைம் Pathtracing இருக்க போது. அண்ட் இது வந்து Pathtrace பண்ணப்பட்ட ஒரு சீன். பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸுமே இல்லை, உங்களால் ஒரு நாய்ஸுமே பார்க்க முடியாது. பட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த செவர்லலாம் ஒரு வித்தியாசமான ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த Denoiser பண்ணுற ஆர்டிஃபேக்ட் தான் அது. ஸோ நாய்ஸை கம்மி பண்ணுறதுக்காக Nvidia எக்கச்சக்கமான Denoiser யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஆர்டிஃபேக்ட்ஸ் தெரியும். அண்ட் இது வந்து செவரோட டெக்ஸ்சர் கிடையாது, இது Denoiser எஃபெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அந்த Denoiser எஃபெக்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ரியல் டைமில் Pathtracing கொண்டு வரது இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரியல் டைமில் Pathtracing பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இங்கே தெரியும் நினைக்கிறேன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ரெஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிங்க்கில் வர காஸ்டிக் எஃபெக்ட்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கிளாஸில் வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் எப்படிலாம் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து ரியல் டைம் Pathtracing. அதனால் நம்ம நிறையா வந்து லூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஹை குவாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இழந்துருவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே லைட்டாக பிளர் ஆன மாதிரி இருக்கும். எந்த ஆப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஷார்ப்பாக தெரியாது. இதுக்கான காரணம் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த Denoiser அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளுக்கு எல்லாமே பிளர் ஆன மாதிரி தெரியுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி Nvidia அதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் இங்கே மோடுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ ரியல் டைமாக நம்மளுக்கு வியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் நான் இதை ரெஃபரன்ஸ் மோடு வச்சேன் அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் Pathtracing எந்த மாதிரி ஆகுமோ அதே மாதிரி இப்போ Pathtracing ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் Pathtracing. ஸோ எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் Pathtracingல. ஸோ அதனால் நம்மளால் ஒரு டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியாது. இப்போது Nvidiaவோட புது மெத்தடான இந்த ரியல் டைம் Pathtracing. ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீனில் மட்டும் இல்லை, Nvidia எக்கச்சக்கமான சீன் கொடுத்துருக்காங்க. அதுலலாம் வேறு லெவலில் ரிசல்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க Pathtracing ரியல் டைமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் Nvidia அதை சாதிச்சு காமிச்சிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Pathtrace வருது இல்லையா, இப்போது நம்மளுக்கு ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட் கிடைக்கும். அதாவது இந்த எட்ஜெலாம் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டோட எட்ஜ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பட் நான் இதை ரியல் டைமுக்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பிளர் ஆகிடும். ஏன்னா இந்த Denoiser எஃபெக்ட், அதனால தான் இந்த மாதிரி பிளர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போது ரெஃபரன்ஸ் மோட்லேயே வச்சுக்கிறேன். அதாவது ஃபோட்டோ மோட்னு சொல்லுவாங்க. இது இப்போ புதுசாக வர போகிற கேம்லலாம் இதுதான் ஃபோட்டோ மோடாக இருக்க போது. இதில் எக்கச்சக்கமான சாம்பிள்ஸ் வந்து ரெண்டர் ஆக போகுது. ஸோ நான் இப்போ 4000 சாம்பிள்ஸ் ரெண்டர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல வைக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ 4000 சாம்பிள் ரெண்டர் ஆனோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாம்பிள்ஸோட கவுண்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா Pathtracingல எந்த அளவுக்கு சாம்பிள்ஸ் நம்ம அதிகமாக வச்சு ரெண்டர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த சீன் பார்த்தீங்கன்னா 4096 சாம்பிள்ஸ் வச்சு ரெண்டர் பண்ணப்பட்ட ஒரு சீன் Pathtracingல ரெண்டர் பண்ணப்பட்டிருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்கும். ஈவன் 4096 சாம்பிள்ஸ் கூட நம்மளுக்கு பத்தலை. இதோட அதிகமாக போனால் தான் நம்மளுக்கு நாய்ஸே இல்லாத ஒரு கிளியர் இமேஜ் கிடைக்கும். பட் இதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் கேம்ஸ் எல்லாம் நம்ம அப்படி வெயிட் பண்ண முடியாது. கேம்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வெயிட் பண்ணலாம். அதாவது ஃபோட்டோ மோடில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணலாம். பட் ரியல் டைமாக ஒரு கேம் விளையாடும்போது ஒரு ஃப்ரேமுக்கு இவ்வளோ நேரம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் Nvidia என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாம்பிள் யூஸ் பண்ணாங்கன்னா எக்கச்சக்கமான நாய்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்குது. பட் இந்த நாய்ஸை அவங்க எக்கச்சக்கமான Denoiser எஃபெக்ட் அண்ட் அவங்களோட அல்காரிதம் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுதான் Nvidia பண்ணுது. இந்த நாய்ஸ்லேருந்து எப்படி அவங்க
பர்ஃபெக்டான நாய்ஸே இல்லாமல் ரிசல்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாய்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்காது, அது ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா லைட் வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால அந்த நாய்ஸ் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் இதில் வந்து ஆன்டி அலைசிங் இருக்கு இல்லையா, ஆன்டி அலைசிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஆன்டி அலைசிங் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாய்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்டி அலைசிங் அப்படிங்கிறது ஒரு பிக்சல் பக்கத்தில் இருந்த பிக்சலோட டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த பிக்சல் அதோட எம்டி ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணும். இது மூலிமா நம்மளுக்கு ஷார்ப்பான ஒரு இமேஜ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஆன்டி அலைசிங்கை அவங்க நாய்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா என்ன ஆகுதுன்னா ஒரு நாய்ஸும் அதுக்கு பக்கத்தில் இருக்க நாய்ஸை சாம்பிள் எடுத்து அந்த நாய்ஸை கிளியர் பண்ணுது. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்க நாய்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இந்த ஆன்டி அலைசிங் மூலிமா. பட் இது மூலிமாவும் அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ஸோ அவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த RE-STIR அண்ட் RE-STIR-GIDI சொன்னேன் இல்லையா, அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இப்போ நான் Nvidia டெவலப் பண்ண அந்த புது அல்காரிதம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் சில இடத்துல நாய்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோபோ கீழே அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூவ் பண்ணும்போது எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து வருது. இந்த 2 அல்காரிதம் யூஸ் பண்ணி ஆன்டி அலைசிங் யூஸ் பண்ணி அண்ட் ரியல் டைம் நாய்ஸை கம்மி பண்ணியும் பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியல. அடுத்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Denoiser. ஸோ புதுசாக நான் ஒரு Denoiser இன்வென்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா Nvidia, அந்த RDN ரியல் டைம் Denoiser அதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் நாய்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இந்த Denoiser யூஸ் பண்ணுறதால தான் நம்மளுக்கு அங்கே இருக்கிற கொஞ்சம் நாய்ஸ் கூட ரிமூவ் ஆகுது. ஸோ இதை நான் கிளியராக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் இந்த ரோபோ கீழே வரேன். ஏன்னா இந்த ரோபோவில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ரோபோ கீழே நான் Denoiser இல்லாமல் பார்க்குறேன். இது வந்து அந்த 2 அல்காரிதமான RTXDI அண்ட் GI அதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணப்பட்டது. ஸோ எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ரியல் டைம் பாத்ரேசிங்கில். பட் இங்கே கீழே இருக்கிற நாய்ஸ் எல்லாம் புது ரியல் டைம் Denoiser மூலிமா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். பட் நீங்கள் மூவ் பண்ணும்போது எக்கச்சக்கமான இடத்துல ஆர்டிஃபெக்ட் உண்டாகும். இதே மாதிரி தான் Cyberpunk கேம்லேயும் உண்டாகிருக்கு. பட் Cyberpunk கேமில் அவங்க ஃபுல்லாக இந்த பாத்ரேசிங் யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா லைட்டையும் யூஸ் பண்ணி பாத்ரேஸ் பண்ணல, சில லைட்ஸுக்கு மட்டும் தான் பாத்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி Nvidia பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரியல் டைம் நாய்ஸ் அண்டு அந்த 2 அல்காரிதம் அது மட்டும் இல்லாமல் இந்த Denoiser இருக்கு இல்லையா, இதை நான் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் ஒரே ஒரு சாம்பிள். இந்த மாதிரி அவங்க ஒரு சீனை வந்து ரெண்டர் எடுப்பாங்க. கேமில் ஒரு சீன் இந்த மாதிரி ரெண்டர் ஆகும். அதாவது ஒரு ஃப்ரேம் லைட் வந்து பட்டு பவுன்ஸ் ஆகுது இல்லையா, ஒரு இடத்துக்கு பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சீனில் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க வெறும் தேவையான பவுன்ஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த லைட் இருக்கு இல்லையா, இந்த லைட் வந்து இந்த பிளேட் மேலே ஹிட் பண்ணிவிட்டு அது வேற ஒரு இடத்துக்கு போயிடும். இந்த பிளேட்டில் லைட் ஹிட் ஆகி பவுன்ஸ் ஆகிற ரே மட்டும் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒப்பேக்கான ஆப்ஜெக்ட்டுக்கும், அதாவது இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கு இல்லையா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும், அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்குள்ளே எவ்வளோ ரேஸ் போகுது அண்ட் அது எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்களே தவிர அதுலேருந்து போகிற தேவையில்லாத ரேஸை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் அவங்க ரேஸ் கால்குலேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான ரேஸ் வந்து பூந்து போவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேஸ் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா இந்த கண்ணாடி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்குது, தண்ணி இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளே போகிற ரே எக்கச்சக்கமான இடத்துல பவுன்ஸ் ஆகும். பட் இந்த பிளேட்டில் அப்படி கிடையாது. பிளேட்டில் வந்து ஒரு ரே ஹிட் பண்ணிச்சுன்னா அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். பட் இந்த ஆப்ஜெக்ட்டில் அப்படி கிடையாது. அதில் Nvidia சூப்பராக இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோட ரிஃப்ராக்ஷன் கூட தெரியும். ஸோ இந்த மாதிரி தேவையான நாய்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த அல்காரிதம் சொன்னேன் இல்லையா, RE-STIR அண்ட் RE-STIR-GI அந்த அல்காரிதம் பண்ணோம். இப்போ நான் அந்த 2 அல்காரிதம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த சீனுக்கு தேவையான பவுன்ஸஸை மட்டும் தான் இந்த ரியல் டைம் பாத்ரேசிங்கில் கால்குலேட் பண்ணோம். அதனால தான் நான் இப்போ உடனே கேமரா மூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த சைட்லலாம் நாய்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் இந்த அல்காரிதம் கால்குலேட் பண்ணல. இந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் கேமரா முன்னாடி என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ அதோட பவுன்ஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் இப்போ டக்குன்னு கேமராவை திருப்பும் போது அந்த இடத்துக்கு போகிற பவுன்ஸ் எல்லாம் உடனே இந்த அல்காரிதம் கால்குலேட் பண்ணுது. ஸோ இப்படி தான் அவங்க அந்த கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. அண்ட் அடுத்து இந்த Denoiser எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா Denoiser தான் ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்கு. Denoiser இருக்கிறதால தான் அந்த நாய்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுது. இந்த Denoiser இவங்க எப்படி இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே Denoising மெத்தட் தான் இதுக்கு முன்னாடி இன்டெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டெல் ஓடின் அப்படிங்கிற ஒரு Denoising மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா ஆல்பிடோ அண்ட் நார்மல் அப்படிங்கிற 2 மேப்பை அவங்க கம்பைன் பண்ணி நாய்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, எல்லா 3D ஆப்ஜெக்ட்டுமே மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட மெட்டல்னஸ், நான் இப்போ அதோட மெட்டல்னஸை கம்மி பண்ணுறேன், அது மெட்டல் எல்லாம் மாறிடுச்சு. அண்ட் அதோட ரஃப்னஸ் எந்த அளவுக்கு ரஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அண்ட் அதோட பேஸ் கலர், நான் இப்போ இதோட பேஸ் கலர் ரெட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னா ரெட்டாக மாறிடும். அதனால் இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல் எல்லாமே தனித்தனி பாஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ், இது வந்து நார்மல் பாஸ், எல்லா ஆப்ஜெக்ட்டோட நார்மல் மேப்பும் இப்படி தான் இருக்கும். அண்ட் அடுத்து அதோட டிஃப்யூஸ் பாஸ் வைக்கிறேன். டிஃப்யூஸ் அப்படிங்கிறது கலர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலரில் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் தெரியாது. ஏன்னா இது வந்து வெறும் கலர் மட்டும் தானே, அதனால் இந்த பாஸில் நாய்ஸ் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஸ்பெக்குலர் பாஸ்லேயே அந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்காது. ஸ்பெக்குலர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஷைனாக இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இதுலேயும் நாய்ஸ் இருக்காது. அண்ட் மெட்டாலிக் பாஸ் எடுத்திங்கன்னா மெட்டாலிக்லேயும் நாய்ஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
ஸோ மெட்டாலிக்லேயும் அந்தளவுக்கு நாய்ஸ் இருக்காது. பட் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நாய்ஸ் கிடைக்குது. இதை தான் இன்டெல் கண்டுபிடிச்சி அவங்க இந்த மாதிரி தனித்தனி பாஸ் எடுத்து அவங்க அதை ஒன்றா பிளெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா நம்ம விஎஃப்எக்ஸ் ஃபீல்டில் கடைசியாக காம்போசிட்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ரெண்டர் பாஸையும் தனியாக எடுத்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஃபைனலாக காம்போசிட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸிங் நாய்ஸ் அண்ட் அடுத்து ஷேடிங் நார்மல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு லைட் பட்டு பவுன்ஸ் ஆகிற பவுன்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான நாய்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து தனி பாஸ் இருக்குது. அண்ட் இந்த பாஸ் வந்து அந்த அல்காரிதம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ். அதாவது கொஞ்சம் நாய்ஸ் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 1 சாம்பிள்லேருந்து எப்படி அந்த நாய்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா பாஸையுமே கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு நாய்ஸே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரியல் டைம் பாத்ரேசிங்கில். ஸோ இப்படி தான் பாத்ரேசிங் ரியல் டைமாக ஒர்க் ஆகுது. அப்போ இது உண்மையான ரியல் டைம் பாத்ரேசிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட் டவுன் வெர்ஷன் ஆஃப் பாத்ரேசிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ரியல் டைம் பாத்ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்லாம் ஷார்ப்பாக இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. பட் இதுவே நான் ரெஃபரன்ஸ் மோட் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ரெஃபரன்ஸ் மோடில் ஜஸ்ட் ஒரு 120 சாம்பிள்ஸ் வந்து ரெண்டர் எடுக்கிறேன். ஸோ 120 சாம்பிள்ஸ் வச்சாலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த 120ல் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம். இதை நான் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா நாய்ஸ் குறையும், பட் அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ரியல் டைம் பாத் ட்ரேசிங்கில் ரியல் டைமாக அது கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து பாத் ட்ரேசிங்கோட ஒரு கட் டவுன் வெர்ஷன் தான். சொல்லப்போனால் அப்படின்னா சிம்பிளிஃபைடு வெர்ஷன் சொல்லலாம். அண்ட் இதை Nvidia கொண்டு வந்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் வருஷம் கண்டிப்பாக Nvidia சூப்பராக டெவலப் பண்ணுவாங்க. அப்படி டெவலப் பண்ணாங்கன்னா இந்த ரியல் டைம் பாத் ட்ரேசிங் பயங்கரமான அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரியல் டைம் பாத் ட்ரேசிங் என்ன அண்ட் ஒரிஜினல் பாத்ரேசிங் என்ன, அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கேமில் எப்படி இந்த ரியல் டைம் பாத்ரேசிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரையும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு CG Tech. பீஸ்.